Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு புதினா சட்னி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதினா சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கைப்பிடி நிறைய புதினா லீஃப் வந்து கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு கூட ஒரு அரை முடி தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் புளி பேஸ்ட்டு, அப்புறம் 15லேருந்து 20 வரைக்கும் சின்ன வெங்காயம், ஒரு 3 பீஸ் கார்லிக், அப்புறம் 2 பீஸ் இஞ்சி, 3 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய் அண்டு கறி லீஃப் வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுடலாம். ஆயில் விட்டு நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு நல்லா வந்து கோல்டன் கலராக மாறினதும் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காரம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா இப்போ கழுகி வச்சுருந்த இந்த புதினா லீஃப் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த லீஃப் எல்லாம் நல்லா குக் ஆகி நல்லா சுருண்டு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பேஸ்ட் இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நல்லா வந்து ஆற விடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த புதினா லீஃப் இது எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பீசஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறவங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் தேங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்ல கொரன்னு சட்னி பதத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட சட்னி மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னொரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு குட்டி தாளிப்பு கொடுத்துட்டோன்னா நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆகிரும். தாளிப்பு கரண்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கறி லீஃப் நல்லா வந்து போட்டு பொரிஞ்சதும் நம்மளோட சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்ல வாசத்தோட நம்மளோட புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூடான இட்லி, தோசைக்கு கூட நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான சட்னியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.